ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. 2026 ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி, அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில இப்ப எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது குரு பயிற்சிக்கு தான். இந்த குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க சார். 2026ஆம் ஆண்டு 3 பயிற்சிகள்மா. அந்த 3 பயிற்சியில் ஒரு பயிற்சி இந்த ஏற்கனவே சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது நடந்திருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி. பிறகு ராகு கேது பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ராகு கேது பயிற்சி வருஷம் எண்டில் வருது. இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க? குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பொறாம பிடிச்சவர் வருவார்னா நீங்கள் விரும்புவீங்களா? மாட்டீங்க. ஒரு நல்லவர் வராரு, இவர் ரொம்ப பிளஸ் பண்ணுவார், இவர் வந்துட்டு போனால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் இயற்கை சுபர்னு குரு பகவானுக்கு பேர். 9 கிரகம் இருக்க, அதில் குரு பகவானுக்கு தான் அந்த பேர் இயற்கை சுபர் அப்படின்னு. அப்போ அந்த கிரகத்துடைய பயிற்சி நடக்க போகுது. அதுவும் 12 வருஷங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பயிற்சி. குரு பகவான் இப்போ மிதுன வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார். மிதுனஸ்தானத்திலேருந்து அவர் கடகத்துக்குள்ள பயிற்சி அடைய போகிறார். கடகத்து ராசிக்குள்ள வர்றாருன்னா அதில் என்ன ஸ்பெஷல்? வருஷந்தோறும் தானே குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரார். அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்ச வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படி வருகிற போது எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரா விலகிறதுக்கும் பாசிட்டிவ் ஆரா வர்றதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறங்களில் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. அதே மாதிரி கொண்டைக்கடலை சொல்கிறோம் பாருங்க, கொண்டைக்கடலை தானியம் இந்த குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களெல்லாம் குரு பகவான் தான் குறிக்கிறார். அதே மாதிரி உத்தர காலாமிருதம் அப்படின்னு மகாகவி காளிதாஸ் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்ட் அவருடைய அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு பாருங்க, வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல எது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்? கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வேல்யூங்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு குருபலன் வந்துருச்சு, குரு பகவான் வர்றாருனாலே குருபலன் வருது, இந்தந்த ராசிகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறோம். குரு பகவான் வராரு, புத்திரகாரகன், குழந்தை வாக்கியம் பிறக்க போகுதுங்கிறோம். அவ்வளவு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு தரக்கூடிய கிரகம் குரு பகவான்கிறதுனால தான் எல்லாரும் இந்த குரு பயிற்சிக்கு காத்திருக்காங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள்னா என்னென்ன சார்? நெஞ்சிற்கினி அன்பர்கள் கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ரொம்ப இளகிய மனம். ஏன்னா நீர் ராசின்னு சொல்கிறோம். அப்போ ரொம்ப இளகிய மனம், அடுத்தவங்களை ரொம்ப நம்புவாங்க. நம்பி நம்பி மோசம் வருது கடகராசி தான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உடையவர்கள், மிக நல்ல மனிதர்கள். அப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இவங்களை தேடி குரு வரார். அந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கு பெரிய யோகம் கேட்குறோம் பாருங்க, கடகராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம். இப்போ ராசியில் குரு பகவான் வந்த உடனே முதல்ல இவங்களுக்கு பெரிய லாபம், ஃபினான்ஷியலாக பெரிய வெற்றியை பெறுவாங்க. கடந்த காலகட்டத்தில் நிறைய செலவு 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 விரயம்னு இருந்துச்சு. இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு வரவுன்னு இருந்துகிட்டு இருக்கும். அவ்வளோ நல்ல நேரம். அதே மாதிரி பெரிய லக்கி ப்ரைஸ் ஜாக்பாட் என்ன இவங்களுக்குன்னா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. கடகராசிக்காரங்க நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய குறையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெண் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, பையன் வீட்டுக்கு ஜாதகம் அனுப்புறீங்க அப்படின்னா பையன் வீட்டிலேருந்து ரிப்ளையே வராது. ஒரு ஜாதகம் பொருந்திருக்கு பொருந்தலைனாலும் சொல்லணும்ல, சொல்கிறதே இல்லை. அது மாதிரி பையங்க வீட்லேயும் சொல்கிறாங்க, பெண் வீட்டுக்கு ஜாதகம் அனுப்புகிறோம், பதிலே வர மாட்டேங்குதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. நடக்குமா நடக்காதாங்கிற கவலை போய் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய மிகப்பெரிய யோகம். வெளிநாடு செல்லக்கூடிய ஜாக்பாட் அடிக்குது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃபாரின் கிடைக்குமான்னு. இப்போ ஃபாரின் கிடைக்க போகுது. அந்த ஜாக்பாட் இவங்களுக்கு பெரிய யோகமாக இருக்குது. பூர்வ புண்ணிய யோகம் கிடைக்குது. பூர்வ புண்ணிய யோகம் கிடைக்குது அப்படின்னா, பூர்வீக சொத்தை சிலர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பங்காளி சண்டை இருக்கும். அந்த பங்காளி சண்டை இப்போ தீர்ந்துடும்.
அதனால நீ பெரியவனா நான் பெரியவனா இருந்ததெல்லாம் அடிச்சுக்கிட்டதெல்லாம் மாறி 2 பேரும் தோளில் கை போட்டுக்கிட்டு நம்ம சொத்தை புரிஞ்சுக்கிடுவோம், நம்ம 2 பேரும் தான் முக்கியம், நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படி சகஜமாக போயிடுவாங்க. இந்த மனசு மாற்றம் இப்போ ஏற்பட்டுரும். அதனால பூர்வீக சொத்தும் கிடைக்கும், அந்த ஜாக்பாட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குதா சார்? கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு தொழில் ஆரம்பித்தால் தொழில் மாற்றம் செய்வோம் நினைப்பாங்க. சுயதொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு சரியான பங்குதாரர்கள் இல்லைன்னா இப்போ கிடைப்பாங்க பார்ட்னர்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. எப்படின்னா கையில் எனக்கு தொழில் திறமை இருக்குது, ஆனால் பணம் போடுறதுக்கு ஆள் இல்லை. பல கடகராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போ அப்படித்தான். நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக கூட இருப்பாங்க, ஆனால் காசு வேணுமே, இல்லாமல் இப்படி தொழில் நடத்துறது. இப்போ உங்களுக்கு இந்த யோகம் வருது. ஸோ நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாரு, நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம். அந்த பார்ட்னர் நல்ல ஒரு பண வசதி உடையவராக இருப்பார், நீங்கள் பிஸ்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும், தொழில் வளம் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா. இப்போ சுயதொழிலுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ டெம்பரவரியா ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த வேலை பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கடகராசிக்கு? குரு பகவானுடைய பார்வை இவங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவான். யார் யாரெல்லாம் டெம்பரரி பொசிஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறவங்க பல பேருக்கு இப்போ ஜாப் பெர்மனன்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்குது. ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க, அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு ஒரு வேலை கிடைச்சா இப்போ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து வேலை இழந்து தவிக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு ஃபாரினில் இருக்கிறவங்களும் கிடைக்கும். பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். கடகராசிக்காரங்க பலருக்கு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வேலை மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் பத்தலை என் குடும்பத்தை நடத்துறதுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப்பில் கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப திருப்தியை தரும். இவங்க லைஃப் பார்ட்னருக்கும் இப்போ வேலை கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படின்றது இந்த குரு பயிற்சி மூலியமா அதிகமா இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி ரொம்ப நாள் திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கிய வரம் கிடைக்குமா சார்? பெரிய யோகமே இந்த தடவை குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 5வது ஸ்தானத்தை, 7வது ஸ்தானத்தை, 9வது ஸ்தானத்தை பார்க்குது. அப்படி குரு பகவான் அப்படி பார்க்குறாருனாலே இந்த குடும்பத்தில் பெரிய சந்தோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ சந்தோஷம் யாரால வரும்? குழந்தைகளால் வரும். மழலை ஒலி கேட்க போகுது குடும்பத்தில். இவ்வளவு நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பிறக்க போகுது. அதுதான் பெரிய விஷயம். இப்போ செயற்கை முறை கருத்தரித்தல் போனால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னா இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்குது. அதற்குரிய தெய்வ வழிபாடுகள் அதை அவங்க மேற்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டுட்டு வர. சஷ்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி என்று திருச்செந்தூர் போய் அந்த முருகனை வழிபட்டுட்டு வருகிற போது வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கிற போது இயற்கையான முறையில் சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு அமையும். கண்டிப்பா சார். இப்போ கடகராசிக்காரர்கள் பொதுவாக எந்த தெய்வத்தை வழிபட்டால் மேலும் இவர்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த குரு பயிற்சி காலத்தில்? குரு பயிற்சி காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நல்ல எல்லாருக்கிடையிலும் ஒரு அந்யோன்யம், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையில ஃப்ரெண்ட்ஷிப்பில் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஒரு அன்பு கலந்த விஷயமாவே இருக்குது. அதை தான் முக்கியமாக பார்க்கணும். காசுங்கிறத விட அன்புங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கடகராசிக்காரங்க. எப்பவுமே அன்பை விரும்பக்கூடிய இவர்களுக்கு நான் காட்டக்கூடிய அன்பை என்னுடைய ஆப்போசிட் செக்ஸ் என்கிட்ட காட்டலை, என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட காட்டலை, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட காட்டலைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு முழுக்க முழுக்க அன்பு நிறைந்த வாழ்க்கை இப்போ கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தென்குடி திட்டை குரு பகவானை வழிபடணும். ஒரு வியாழக்கிழமை என்று சென்று தென்குடி திட்டைக்கு போய் குரு பகவானை வழிபட்டு விட்டு வருகிற போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். ஏற்கனவே திருச்செந்தூர் முருகன் சொல்லியிருக்கேன், அந்த முருகன் வழிபாடு அவர்கள் வாழ்க்கையில் உன்னதமான பலன்களை தரும். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ் பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ் பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது.
ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிமா.